வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3இல் உள்ள உரைநடை விருந்து போற்றுதும் என்ற பாடத்தை தான் கற்க இருக்கிறோம். சென்ற காணொளியில் இலக்கணம், தொகாநிலை தொடர்கள் பார்த்தோம். தொகாநிலை தொடர்கள்னால் என்ன, அவற்றினுடைய வகைகள் பார்த்தோம். இன்று நாம் காண இருப்பது விருந்து போற்றுதும். முளித்தயிர் பிசைந்த சோற்றை உருட்டி அனைவருக்கும் கையில் ஓர் உருண்டை கொடுத்து, உருண்டையின் நடுவில் வைத்த குழியில் புளிக்குழம்பு இட்டு உண்ண சொன்ன அன்னையின் அன்பில் தொடங்குகிறது அனைவருடனான பகிர்ந்துண்ணல். சிறு வயதில் மகனுடனோ மகளுடனோ வரும் நண்பர்களுக்கும் சேர்த்து அம்மா தரும் சிற்றுண்டியில் தொடங்குகிறது தமிழரின் விருந்து போற்றுதல். தமிழர் மரபில் உணவோடு உணர்வையும் குழைத்து செய்த சமையல் விருந்தாகிறது. நம் பண்பாட்டு கூறுகளில் ஒன்றான விருந்தோம்பல் பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தம் வீட்டுக்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல். விருந்தினர் என்றால் உறவினர் என்று இக்காலத்தினர் கருதுகின்றனர். உறவினர் வேறு, விருந்தினர் வேறு. முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர். விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். மாணவர்களே, முதல் தலைப்பு பாருங்க. அற உணர்வும் தமிழர் மரபும். திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஓர் அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார். இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார். முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்பக் குழையும் அனிச்சம் என்ற குறளில் எடுத்துரைக்கிறார். விருந்தினரை போற்றுதல் இல்லற கடமையாக இருந்தது. அதாவது விருந்தோம்பலை பற்றி திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. அதாவது அனிச்ச மலர் முகர்ந்தவுடன் வாடிவிடும். அதுபோல வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை இன்முகத்தோடு முகமலர்ச்சியோடு வரவேற்று விருந்து உபசரிக்கணும். விருந்து உபசரிக்கும் போது சிறிது முகம் மாறினாலும் விருந்தினரினுடைய முகம் வாடிவிடும் என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று கண்ணகி வருந்துகிறாள். கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணியே வருந்துவதாக குறிப்பிடுவதன் மூலம் விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பதை இளங்கோவடிகள் உணர்த்துகிறார். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். கலிங்கத்து பரணியிலும் செயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஓமையாக்கியுள்ளார். மாணவர்களே, விருந்தினரை வரவேற்று உபசரிக்கும் முறைகள் பற்றி கூறுறதுல திருக்குறள் மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், கலிங்கத்து பரணி இப்படி ஒவ்வொரு நூல்லையும் சொல்லியிருக்காங்க. கம்பராமாயணத்திலையும் கலிங்கத்து பரணியிலையும் விருந்தினரை உபசரிக்கும் முறைகளை பற்றி பாடல் வரிகள் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. அவற்றை பார்க்கலாம். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே. இது கம்பராமாயணத்தில் குறிப்பிட்டிருக்கு. அடுத்ததான் கலிங்கத்து பரணி பாருங்க. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகம் மலரும் மேலோர் போல தனித்து உண்ணார். தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர். அத்தகையோரால்தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்பதை
உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே என்று கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி குறிப்பிட்டுள்ளார். அதாவது நம்ம தமிழருக்கே உரிய ஒரு பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தான் மட்டும் சாப்பிடாம மற்றவங்களுக்கும் கொடுத்து சாப்பிடுவாங்க. இதை தான் புறநானூறு பாடலில் சொல்லியிருக்காங்க. அல்லில் ஆயினும் விருந்தோம்பல் என்பது பெண்களின் சிறந்த பண்புகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்பத் தலைவிக்கு உண்டு. இதை அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் என்று நற்றிணை 142வது பாடலில் குறிப்பிடுகிறது. இன்மையிலும் விருந்தோம்பல் வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலையிலும் எவ்வழியிலேயேனும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர். தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த தினையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி. இதனை குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இலல் என்று புறநானூறு 333வது பாடலில் காட்சிப்படுத்துகிறது. நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாளை அடகு வைத்தான் தலைவன். இன்றும் விருந்தினர் வந்ததால் தன் கருங்கோட்டு சீறி யாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி நெருநெய் வந்த விருந்திற்கு மற்றுதன் இரும்புடை பலவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீறி யாழ் பணயம் என்று பாடல் அடிகளில் இடம்பெறுகிறது. இளையான்குடி மாறநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை. எனவே அன்று விதைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் பெரிய புராணத்தில் காட்டப்படுகிறது. அதாவது வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கு நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் எப்படியாவது சமைத்து அவங்களுக்கு விருந்தளித்து மகிழ்வாங்க. இதை தான் பெரிய புராணத்தில் கூறியிருக்காங்க. அடுத்த தலைப்பு நிலத்திற்கு ஏற்ற விருந்து. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபானாற்றுப்படை. விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை. இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளீரோ என்ற குறுந்தொகை அடிகள் புலப்படுத்துகின்றன. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கொன்றை வேந்தனில் ஔவையார் பாடியுள்ளார். அவர் பாடிய தனிப்பாடலில் வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முரமுரணவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் ஈது எல்லா உலகும் பெறும் என்று அவர் கூறுவதிலிருந்து வள்ளல்களால் விருந்தினர் போற்றப்பட்டதை அறிய முடிகிறது. அதாவது அந்த காலத்திலேயே வள்ளல்கள்லாம் விருந்தினருக்கு விருந்து படைத்த விதத்தை ஔவையாருடைய பாடல்கள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். மாணவர்களே, அடுத்த தலைப்பு பாருங்க. உற்றாரோடு நின்ற விருந்து. சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினர்களை போற்றினர். கால மாற்றத்தில் புதியவர்களாகிய விருந்தினர்களை வீட்டுக்குள் அழைத்து உணவிடுவது குறைந்தது. விருந்து புறப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருகின. நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன. புதியவர்களான விருந்தினர்களை ஏற்பது குறைந்துவிட்ட காலத்தில் ஓரளவு தெரிந்தவர்களை மட்டுமே விருந்தினர்களாக ஏற்றனர். படிப்படியாக
உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோரையே விருந்தினர்களாக போற்றும் நிலைக்கு மாறினர். அதாவது சங்க காலத்தில் வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களை வரவேற்று உபசரித்தாங்க. ஆனால் இன்று காலத்தின் மாற்றத்தால் நம்முடைய உறவினர்களையே விருந்தினர்களாக உபசரிக்கிறாங்க. வீட்டுக்கு புதிதாக யாராவது வந்தால் அவர்களை விருந்தினர்களாக ஏற்பதில்லைங்கிறது தான் இந்த பத்தியில் சொல்லியிருக்காங்க. விருந்தோம்பல் இன்றும். புதியதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் திண்ணையும் அதில் தலை வைக்க திண்டும் அமைத்தனர் முன்னோர். இன்று வீட்டுக்கு திண்ணை வைத்து கட்டுவதும் இல்லை, அறிமுகமில்லாத புதியவர்களை விருந்தினர்களாக ஏற்பதும் இல்லை. இருப்பினும் திருவிழா காலங்களில் ஊருக்கு வரும் புதியவர்களையும் அழைத்து அன்போடு விருந்தளிப்பதை சில இடங்களில் காண முடிகிறது. திருமணத்தை உறுதி செய்தல், திருமணம், வளைகாப்பு, பிறந்த நாள், புதுமனை புகுவிழா போன்றவற்றை இல்ல விழாக்களாகவே கொண்டாடினர். அப்போது மிகுதியான விருந்தினர்களை வரவேற்று உணவளித்து மகிழ்ந்தனர். அந்த இல்ல விழா நாட்களில் அப்பகுதி வாழ் மக்களும் வெளியூர் விருந்தினர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தனர். மாணவர்களே, வாழை இலையில் விருந்து அப்படிங்கிற தலைப்பில் உணவை எப்படி பரிமாறணுங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது. நம் மக்கள் வாழை இலையின் மருத்துவ பயன்களை அன்றே அறிந்திருந்தனர். தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் வரவேண்டும். ஏனென்றால் வலது கையால் உணவு உண்ணும் பழக்கமுடையவர்கள் நாம். இலையில் இடது ஓரத்தில் உப்பு, ஊறுகாய், இனிப்பு முதலான அளவில் சிறிய உணவு வகைகளையும், வலது ஓரத்தில் காய்கறி, கீரை, கூட்டு முதலான அளவில் பெரிய உணவு வகைகளையும் நடுவில் சோறும் வைத்து எடுத்துண்ண வசதியாக பரிமாறுவார்கள். உண்பவர் மனமறிந்து அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளை பரிவுடன் பரிமாறுவர். இப்படி வாழை இலையை எப்படி போடணும், உணவை எப்படி பரிமாறணுங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்ததான் வாழை இலை விருந்து விழானே ஒரு நாட்டில் கொண்டாடுறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச் சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றது. தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு வாழை இலையில் விருந்து வைக்கின்றனர். முருங்கைக்காய் சாம்பார், மோர் குழம்பு, வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயசம், அப்பளம் என சுவையாக தமிழர் விருந்து கொடுக்கின்றனர். அங்கு வாழும் தமிழர்கள் பலரும் இந்த விருந்தில் பங்கேற்று சிறப்பிக்கின்றனர். தொடர்ந்து பல பண்பாட்டு நிகழ்வுகளையும் நிகழ்த்தி வருகின்றனர். வாழை இலையில் விருந்து எத்திசையும் புகழ்மணக்க விளங்கி கொண்டிருக்கிறது. அடுத்ததான் கால மாற்றத்தின் காரணமாக விருந்தினர்களை இன்றைய காலத்தில் எப்படி வரவேற்று எப்படி உபசரிக்கிறாங்கங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். காலப்போக்கில் வீட்டில் நடைபெற்ற விழாக்கள் திருமண கூடங்களுக்கு இடம்பெயர்ந்து விட்டன. பண்பாட்டு மாற்றமாக இன்று சில இடங்களில் விருந்தினர்களை வரவேற்பது முதல் பந்தியில் உபசரித்து வழியனுப்பும் வரை திருமண ஏற்பாட்டாளர்களே செய்யும் விருந்தோம்பல் நடைபெறுவதை காண முடிகிறது. பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது. அந்த உயரிய தமிழ் பண்பாடு இன்றைய தமிழர்களிடம் மேற்கூறிய முறைகளில் பின்பற்றப்படுகின்றது. காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உயர் பண்பான விருந்தோம்பலை போற்றி பெருமிதம் கொள்வோம். மாணவர்களே, இந்த விருந்து போற்றுதும் என்ற பாடத்தை நல்ல வாசித்து அதற்குரிய வினாக்களை நல்ல படித்து எழுதி பாருங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி மாணவ செல்வங்களே.